என்றால் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது நம்ம தனியார் சொத்து அல்ல, தானம் செய்யப்பட்ட சொத்துக்கள். இந்த வக்குப் திருத்த சட்டம் என்பது ஒரு திருத்த சட்டம் அல்ல, ஒரு திருட்டு சட்டம் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இப்போ வக்குப் சட்டமே ஒரு பலமான சட்டமாக மாற்றப்பட்ட பிறகு இப்போ ஏன் நீங்கள் வந்து வக்குப் சட்டத்தில் கை வைக்கிறீங்கன்னா அதை பலவீனப்படுத்துறீங்க. சொல்ல போனால் இப்பொழுதுதான் நீங்கள் வக்குப் சட்டத்தை பலவீனப்படுத்துகிறீர்கள். இந்த பெரும்பான்மைவாதத்தை வைத்து அரசியல் செய்வது அவர்கள் நோக்கம் என்பதெல்லாம் இந்துக்கள் மேல் பற்றுன்னு நினைக்காதீங்க. அது ஒரு ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா என்பது என்ன? பெரும்பான்மை மக்களை சேர்ந்து கொண்டு சிறுபான்மை மக்களை நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு கிடைச்சி போச்சுன்னா நீங்கள் ஆட்சி அமைச்சிருவீங்க. இன்றைக்கும் பாருங்கள், எம்பிக்கள் 543 பேர் இருக்காங்க. இன்றைக்கி எம்பிக்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது நோக்கம் என்ன? வட இந்தியாவில் பெரும்பான்மை எம்பிக்கள் வந்துவிட்டால் தென்னிந்தியா எம்பிக்கள் தேவையில்லை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வக்ஃபு திருத்த சட்ட மசோதா இது நிறைவேற்றப்பட்டதிலிருந்தே நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய பிரளயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கு. வழக்கினுடைய வாத பிரதிவாதங்கள் போய்கிட்டு இருக்குது. ஸோ உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? உச்சநீதிமன்றத்தில் திமுக உட்பட மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், காங்கிரஸ் என பல்வேறு எதிர்க்கட்சிகள் 70க்கும் மேற்பட்ட வழக்குகளை தொடுத்திருக்கிறார். இந்த வக்குப் திருத்த சட்டம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்ட ஒரு சட்டம். சிறுபான்மை மக்களை மொத்தமாக நீங்கள் அடிமைப்படுத்தக்கூடிய சட்டம். அவர்களை அதிகாரமிக்க குடியுரிமை அற்றவர்களாக அவர்கள் நீங்கள் ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தக்கூடிய அடுத்த கட்டத்தை நோக்கிய ஒரு முறைதான் வக்குப் திருத்த சட்டம் என்று எல்லா எதிர்க்கட்சிகளும் அதை முன்னிறுத்தி தான் இன்றைக்கி வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. நீங்கள் கேட்டது மாதிரி இதே கேள்வியை நீதியரசர்களும் கேட்டிருக்காங்க. நீங்கள் வக்குப் திருத்த சட்டத்தில் ஏன் இத்தனை விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கணும்? ஏன் இந்த வக்குப் போர்டில் முஸ்லீம் அல்லாதவர்களை நீங்கள் உறுப்பினர்களாக கொண்டு வரணும்? இதே நீங்கள் இந்து அறக்கட்டளைகளோ அல்லது கிறிஸ்துவ மிஷனரிகளையோ நீங்கள் ஒரு முஸ்லீமை நீங்கள் அறக்கட்டளையாக உறுப்பினர்களாக கொண்டு வர விருப்பம் இருக்கிறதா, வாய்ப்பு இருக்கிறதா? அப்போ எப்படி நீங்கள் இதை கொண்டு வர முடியும்? நீங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் கொடுத்தால் அது எப்படி சரியாக இருக்கும்? இது போன்ற பல்வேறு கேள்விகளை நீதியரசர்கள் அடுக்கடுக்காக கேட்டிருக்கிறார்கள். அது சரியான பார்வையில் இந்த வழக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை நம்ம உணர்த்துகிறது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த 2 முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் கூட நீதிபதிகளாக இருக்க வேண்டும், ஓய்வு பெற்ற நீதிபதிகளாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்கிற கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். ஆனால் மொத்தத்தில் இந்த வக்குப் திருத்த சட்டம் என்பது ஒரு திருத்த சட்டம் அல்ல, ஒரு திருட்டு சட்டம் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. காரணம், அந்த அளவிற்கு 100க்கும் மேற்பட்ட திருத்தங்கள். இன்றைக்கி வெறும் 14 திருத்தம்லாம் கிடையாது, 100க்கும் மேற்பட்ட திருத்தம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் 115 திருத்தங்களை இந்த உள்ளடக்கியதாக இந்த சட்டம் இருக்குது. ஒன்று. இரண்டாவது, இது பார்லிமெண்ட்ரி, அதாவது ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இந்த சட்டம் இந்த முன்வடிவை அனுப்பியது கூட அங்கே இருக்கின்ற 31 பேரில் எல்லா எதிர்க்கட்சிகளையும் சார்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவர்களும் சில கருத்துக்களை முன்வைத்தார்கள். அதை எதையுமே ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறதையும் முன் வச்சிருக்கிறாங்க. முக்கியமாக இது அரசமைப்பு சட்டம் 26 கொடுத்திருக்கின்ற மத சுதந்திரத்துக்கு எதிர்ப்பாக இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு திமுகவை சார்ந்த வில்சன் அவர்கள் முன்வைத்திருக்கின்ற ஒரு வாதம், கபில் சிபல் அவர்கள் முன்வைத்த வாதமும் இதுதான். அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற உரிமை என்பது இந்த தேசத்தில் இது ஒரு மதச்சார்பற்ற நாடு, யார் வேணாலும் எந்த மதத்தையும் பேணலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இஸ்லாமியர்களாக மட்டும் குறிவைப்பது, ரெண்டாவது ஒரு சொத்தை வக்குப் செய்வதற்கு நீங்கள் இஸ்லாமியராக மாறினால் கூட 5 வருடம் காத்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் இது அவர்களுடைய மத நம்பிக்கையை நசுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று முன்வைத்திருக்கிறார்கள். இதை நீதியரசர்கள் ஏற்றிருக்கிறார்கள். சரிதான், இது எப்படி ஒரு பாராளுமன்றம் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும், ஒரு ஒன்றிய அரசு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும், இதற்கான விளக்கத்தை கொடுங்கள் என்று தான் கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விக்கு பதில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கின்ற இதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்திலையும் அந்த ஹியரிங் போய்கொண்டிருக்கிறது. இது நிச்சயமாக நீதியரசர்கள் சரியான பாதையில் இந்த கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்குறேன். வகுப்பு சொத்துக்கள் அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறமாக பயன்படுத்தப்படுகிறது. பலர் அதில் ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஒரு குறிப்பிட்ட 200 குடும்பங்கள் கட்டுப்பாட்டில் தான் சொத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க. இல்லை, இது தவறுங்க. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1954 வகுப் சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம்
இங்கே இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு வக்குப் சொத்துக்கள். வக்குப் என்றால் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது நம்ம தனியார் சொத்து இல்லை, தானம் செய்யப்பட்ட சொத்துக்கள். தான தர்மங்கள் செய்கிறாங்கல்ல, அது மாதிரி தானம் செய்யப்பட்ட சொத்துக்கள். அந்த காலகட்டத்தில் மன்னர்கள் தானம் செஞ்சுருக்கிறாங்க, பெரிய தனவந்தர்கள் தானம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த சொத்துக்கள் வந்து பொதுமக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்ட்டு நோக்கத்தில் செஞ்ச விஷயந்தான். இன்றைக்கி வக்குப் சொத்துக்களை எடுத்துக்கொண்டால் பெரும்பான்மைய சொத்துக்கள் மசூதிகளாக இருக்கின்றன. இன்றைக்கி மசூதிகள் இருக்கின்றன இருக்கா, எல்லாமே வக்குப் சொத்து இடத்துல தான் இருக்குது. தர்காக்கள் வக்குப் சொத்து இடத்துல இருக்கின்றன. இரண்டாவது, இஸ்லாமியருடைய அடக்கஸ்தலங்கள் வக்குப் சொத்தில் தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே பொதுமக்களுடைய பயன்பாட்டில் தான் இருக்குது, யாரும் ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்னது மாதிரி அந்த சர்ச்சை ஏற்பட்டது 2013 மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது அதற்கான ஒரு குழு அமைத்து அதை முழுமையாக திருத்தி அந்த சட்டத்தை முழுமைப்படுத்தி விட்டார்கள். இது எல்லா விதமான பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. இன்றைக்கி வக்குப் சட்டம் வந்து ஒரு பலமான சட்டமாக தான் இருக்குது. யாரும் நீங்கள் வக்குப் சொத்தை வந்து வச்சுக்க முடியாது. அப்படி வைத்திருந்தால் அவர்களுக்கு 2 வருட சிறை தண்டனை என்று சட்டம் சொல்கிறது. இப்போ வக்குப் சட்டமே ஒரு பலமான சட்டமாக மாற்றப்பட்ட பிறகு இப்போ ஏன் நீங்கள் வந்து வக்குப் சட்டத்தில் கை வைக்கிறீங்கன்னா அதை பலவீனப்படுத்துகிறீங்க. சொல்லப்போனால் இப்பொழுது தான் நீங்கள் வக்குப் சட்டத்தை பலவீனப்படுத்துகிறீர்கள். உதாரணமாக சொல்லணும்னா, இப்போது ஒரு வக்குப் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு சொத்து வக்குப் சொத்து என்று வைத்துக்கொண்டால் அதை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வக்குப் போர்டு இருக்கிறது. அதில் ஒரு சர்வேயர் இருப்பார். அங்கே வக்குப் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஆவணங்கள் இருக்கின்றன. ஆவணங்கள்னால் வெறும் பத்திரங்கள் மட்டுமல்ல, பல்வேறு கல்வெட்டுகளுடைய இது இருக்குது, பட்டயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் மன்னர்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத மன்னர்களும் வக்குப் செய்திருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக ஏர்வாடி தர்கா இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா கொடுத்த இடம் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு காட்டுப்பள்ளிவாசலுங்கிற இடம், அந்த பகுதி எல்லாமே வக்குப் செய்யப்பட்ட இடம் தான். ராணி மங்கம்மாள் நிறைய இடங்களை திருச்சியில் வக்குப் செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆற்காடு நவாப் மன்னர்கள் கோயிலுக்கு வந்து தானம் கொடுத்துருக்கிறார்கள். இப்போ கபாலீஸ்வரர் கோயிலுடைய இடங்கள் வந்து ஆற்காடு நவாபால் கொடுக்கப்பட்ட இடம் என்று இன்றைக்கும் ஆவணம் இருக்குது. அப்போ காலங்காலமாக மன்னர்கள் கோயிலுக்கும் பள்ளிவாசலுக்கும் தேவாலயங்களுக்கும் தானம் செய்வது என்பது வழக்கமாக இருக்கிறது. அப்போ 1954 அப்புறம் வக்குப் செய்யப்பட்ட இடங்கள் என்பதை ஒரு சர்வே செஞ்சு இந்தியா முழுவதும் இன்றைக்கி 8 லட்சம் ஏக்கர் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் டிஸ்பியூட் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அரசுக்கே டிஸ்பியூட் இருக்குது, இது எங்கள் அரசு இடம்னு. அப்போ அரசுக்கும் வக்குப் போர்டுக்குமே டிஸ்பியூட்லாம் இருக்க தான் செய்யுது. அதை தீர்த்து வைக்கத்தான் தீர்ப்பான நீதிமன்றம் இருக்குது, நீதிமன்றம் போகலாம், அது மூலமாக சரி செய்யப்படுகிறது. அப்போ மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் கொடுத்தால் வக்குப் இடங்கள் யாருடைய இடங்கள் என்று ஆட்சியர் சொல்லுவார். அவர் யார்? மாவட்ட ஆட்சியர் என்பவர் என்ன, வக்குப் போர்டுக்கு அரசினுடைய பிரதிநிதி. இப்போ இதெல்லாம் நீதியரசர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். அப்போ இது சரியில்லை அப்படிங்கிற கேள்வி மிக தெளிவாக இருக்கு. ஆவணங்கள் இல்லை, நிறைய வக்கு சொத்துக்களுக்கு ஆவணங்கள் இல்லாம வாய் வழியாக இல்லாத ஒரு சொத்தை வகுப்புக்கு எழுதி வச்சிருக்காங்கன்னா அது எங்க போகணும்? நீதிமன்றம் போக வேண்டியதானே. நீதியரசர்கள் தெளிவாக சொல்றாங்க, நீதிமன்றம் போங்க, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கட்டும். இப்போ வக்குப் போர்டு வந்து இது எங்கள் இடம்னு சொல்லிட்டு அது உங்கள் இடம் ஆகிடுமா? ஆகாது. இப்போ உங்கள் இடத்தையே வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டை இது வக்குப் போர்டு இடம் என்று வக்குப் போர்டு சொன்னால் உங்களுடைய ஆவணம் என்னாச்சு? நீங்கள் ஆவணம் வச்சுருப்பீங்க, உங்களோட பத்திரம் இருக்கும், முன்னாடி உள்ள பத்திரம் இருக்கும், எல்லாமே இருக்கும்ல, பட்டா இருக்கும். நீங்கள் நீதிமன்றம் போய் அதை வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போன்று ஒரு சாதாரணமாக ஒரு இடத்த வக்குப் போர்டு இது எங்கள் இடம்னு சொல்கிறது இல்லை. நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள், திருச்சிக்கு பக்கத்தில் பெருந்துறையா கிராமம், அது வந்து ராணி மங்கம்மாள் காலத்தில் பல்வேறு கிராமங்கள் வக்குப் செய்யப்பட்டதாக கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டின் அடிப்படையில் இது வக்குப்பிடம் என்று வக்குப் போர்டு சொன்னாங்க. ஆனால் அதை கூட தமிழக அரசு ஒரு குழு அமைத்து அதை வந்து எது வக்குப் இடம் எது வக்குப் இல்லாத இடம்னு பிரித்து கொடுத்துட்டாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சர்ச்சைக்காக நீங்கள் சட்டத்தை மாற்றிடுவீங்களா? நான் என்ன சொல்கிறேன், வக்குப் போர்டு என்பது தனியார் போர்டு இல்லை, முதல்ல புரிஞ்சுங்க. வக்குப் போர்டுடைய அதிகாரிகள் அரசு அதிகாரிகள். வக்குப் போர்டே வந்து அரசுக்கு கீழே தான் இருக்குது. சிறுபான்மை நலத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வக்குப் போர்டே இருக்குது. எப்படி வந்து இந்து அறநிலைத்துறை இருக்குதோ அதே போன்று தான் வக்குப் போர்டும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இருக்குது. அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் அரசு சம்பளம் வாங்கக்கூடியவர்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது தனியார் யாரும் பயன்படுத்தலை. எப்படி நீ குழப்புறாங்கன்னா, வக்குப் இடத்தை வந்து தனியார் பயன்படுத்துது எப்படின்னா, 2 விதமாக வக்குப் செய்த விஷயங்கள் இருக்குன்னு. ஒன்று, இப்போ நான் ஒரு சொத்தை வந்து தானம் பண்ணுறேன்னா முழுமையாக நான் கொடுத்துட்டு இருந்துடுவேன், ஒரு வகை. இன்னொரு வகை என்பது
நான் வக்குப் செய்கிறேன், ஆனால் நானே நிர்வாகம் பண்ணுறேன். உதாரணமாக நான் அதில் ஒரு பள்ளிவாசல் கட்டுறேன், இல்லை வந்து ஒரு கல்விக்கூடம் கட்டுறேன், அதை நிர்வாகம் பண்ணுறேன். அப்படியும் செய்யலாம். ஆனால் அதை என்னுடைய சந்ததிகள் விற்க முடியாது, என்னுடைய சந்ததிகள் உரிமை கொண்டாட முடியாது. அது பொதுமக்களுக்கான தானம் செய்யப்பட்ட இடம். நான் நிர்வாகம் மட்டும்தான் பண்ண முடியும். இப்படி நிர்வாகம் பண்ணுவதை எல்லோரும் என்னை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் வக்குப் படத்தை நிர்வாகம் பண்ணுறார், அவர் தாத்தா கொடுத்துருப்பார், அவருக்கு முன்னாடி உள்ள தாத்தா அதை கொடுத்துருப்பார். வழி வழியாக நிர்வாகம் செய்வார்கள். பல்வேறு கல்லூரிகள் இருக்கின்றன. இப்போ வந்து மதுரையில் வக்குப் போர்டு கல்லூரியே இருக்குது. மதுரையில் வக்குப் போர்டுக்கு சொந்தமான கல்லூரி இருக்கிறது. அங்கு படிப்பவர்கள் பெரும்பான்மையானவர்கள் எல்லா மதத்தையும் சார்ந்தவர்கள் தான். அந்த கல்லூரி நிர்வாகம் என்பது என்ன? அது வக்குப் போர்டின் கீழ் இருக்கிறது. அது கிட்டத்தட்ட அரசு உதவி பெறும் கல்லூரி தான். இப்படி பல்வேறு கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன, இந்தியா முழுவதும் இருக்கின்றன. இதை புரிஞ்சுக்கணும். பாஜகவினுடைய செயல்பாடுகள் முத்தலாக் விஷயத்திலிருந்து இப்போ வக்ஃப் போர்டு வரைக்குமே தொடர்ந்து இஸ்லாமிய உள்சட்டங்கள்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் ஒரு திட்டமாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய இந்த லாங் டேர்ம் கோல் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். உலக அளவில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற நாடு இந்தோனேஷியா, சவுதி அரேபியா இல்லை, இந்தோனேஷியா. இந்தியா 3வது பெரிய நாடு, 30 கோடி முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்காங்க, சவுதி அரேபியாவை விட அதிகம். அப்போ அவ்வளவு மக்கள் தொகை கொண்ட நாடு தான் இந்தியா. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உலக அளவில் 3வது பெரிய நாடாக இந்தியா இருக்கிறது. இப்போ இந்த பாஜகவுடைய குறிக்கோள் என்பது என்ன அப்படின்னா, நீங்கள் சுதந்திரம் அடைந்த காலத்திலேருந்து பாருங்களேன், நாங்கள் வந்து இந்தியாவை இந்து ராஷ்டிரமாகத்தான் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையும் போது இங்கே இருக்கிறவங்க சென்றுணுன்னு சொன்னாங்க, அங்கே இருக்கவங்க இங்கே வந்துருன்னாங்க. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது எங்கே பிரித்தாங்க? வங்காளத்திலையும் பஞ்சாபையும் தான் பிரித்தாங்க, காஷ்மீரையும் பிரித்தாங்க. நீங்கள் பிரித்து பாருங்கள். பஞ்சாபை வந்து ஒரு பஞ்சாப் பாகிஸ்தானுக்கு போச்சு, ஒரு பஞ்சாப் இந்தியாவுக்கு வந்தது. வங்காளம் வந்து ஒரு வங்காளம் பாகிஸ்தானுக்கு போச்சு, ஒரு வங்காளம் இந்தியாவில் இருந்தது. காஷ்மீர் ஒரு பகுதி பாகிஸ்தானில் இருந்து ஒரு பகுதி இந்தியா. மற்ற பகுதிகள் எல்லாம் அங்கே இருக்கின்ற மக்கள். இப்போ தமிழ்நாட்டை கூறு போட்டு கொடுக்க முடியுமா? ஆந்திராவை கூறு போட்டு கொடுக்க முடியுமா? நம்ம அப்படி இல்லை. அப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை காலத்திலே இங்கே இருக்கின்ற முஸ்லீம்கள் நாங்கள் இந்தியர்கள் தாண்டு உறுதியோடு இங்கே இருந்தாங்க. அப்படித்தான் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பாஜகவுடைய நோக்கம் என்பது என்னவாக இருக்குன்னா, இங்கே இருக்கின்ற முஸ்லீம்களுக்கு குடியுரிமையை இல்லாமல் ஆக்க வேண்டும், அதிகாரமற்றவர்களாக ஆக்க வேண்டும், அவர்களை அதிகாரமற்ற 2ஆம் தர குடிமக்களாக ஆக்க வேண்டும். இதன் மூலமான ஒரு பெரும்பான்மைவாத அரசியலை கொண்டு வர வேண்டும். இதுதான் அடிப்படை. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து பாருங்கள், எம்பிக்கு ஒரு முஸ்லீம் கூட சீட் கொடுக்க மாட்டான், எம்எல்ஏக்கு கொடுக்க மாட்டாங்க, அதிகாரமிக்க பதவிகளுக்கு இஸ்லாமியர் இல்லை. இன்றைக்கும் பாரதிய ஜனதா ஒன்றிய அரசில் ஒரு அமைச்சர் கூட முஸ்லீம் கிடையாது. இப்போ இதன் நோக்கம் என்பது அதிகாரமற்றவர்களாக ஆக்க வேண்டும். இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் 80 விழுக்காடு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் போதும், 20 விழுக்காடு தேவையில்லை அப்படின்னு சொல்வதற்கு காரணமே இந்த பெரும்பான்மைவாதத்தை வைத்து அரசியல் செய்வது. அவர்கள் நோக்கம் என்பதெல்லாம் நீங்கள் பெரிய இந்துக்கள் மேல் பற்றுன்னு நினைக்காதீங்க. அது ஒரு ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா என்பது என்ன? பெரும்பான்மை மக்களை சேர்ந்து கொண்டு சிறுபான்மை மக்களை நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு கிடைச்சி போச்சுன்னா நீங்கள் ஆட்சி அமைச்சிருவீங்க. இன்றைக்கும் பாருங்கள், எம்பிக்கள் 543 பேர் இருக்காங்க. இன்றைக்கி எம்பிக்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது நோக்கம் என்ன? வட இந்தியாவில் பெரும்பான்மை எம்பிக்கள் வந்து விட்டால் தென்னிந்தியா எம்பிக்கள் தேவையில்லை. அப்போ இந்த பெரும்பான்மைவாதத்தை வைத்து அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற அந்த நோக்கம்தான் அவர்களுக்கு. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்தியா முழுவதும் முஸ்லீம்களை சிறுமைப்படுத்துவது. இன்றைக்கி 2014 இன்றைக்கி வரைக்கும் கொண்டு வந்த சட்டங்களை பாருங்களேன். முத்தலாக் சட்டம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா காமன் சிவில் கோடு உத்தரகாண்டில் கொண்டு வந்தது, குடியுரிமை திருத்த சட்டம், இன்றைக்கி சிஏஏ, இன்றைக்கி வந்து வக்குப் திருத்த சட்டம். இப்படி வந்து இஸ்லாமியர்களை குறிவைத்து ஏன் கொண்டு வராங்க? அதனால் என்ன லாபம் அவங்களுக்கு கிடச்சி போகுது? ஒரே லாபம்தான், பெரும்பான்மை மக்களை திரட்டுவது, பெரும்பான்மை மக்களை அவர்களுக்கு ஆதரவாக மாற்றுவது. இது தென்னிந்தியாவில் செல்லுபடி ஆகலை, தமிழ்நாட்டில் அந்த முயற்சி செல்லுபடி ஆகலை, கேரளாவில் செல்லுபடி ஆகலை, குறிப்பாக தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது. காரணம், தமிழர்கள் அந்த பகுத்தறிவோடு இருக்கின்ற அந்த பார்வை தான். இது பெரியார் மண், பல்வேறு சமூக நல்லிணக்கம் பேசுபவர்கள் வாழ்கின்ற மண். அதனால் பொதுவாக இயற்கையாக தமிழர்களுக்கு இந்த பகுத்தறிவு இருக்குது. இதனால் அங்கே ஒன்று இந்த பிரிவினைவாதத்தை பேச முடியல.